இப்ப நம்ம கேங்கஸ் படத்தோட ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைன்னா, ஒரு ஸ்கூல்ல பிடி சாரா நம்ம ஹீரோ சார் ஜாயின் பண்றாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு காணாம போயிடுது. இதை நம்ம மிஸ் ஹீரோயினும் பிடி சாரும் சேர்ந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதை தழுவி நிறைய ஷாக்கிங் இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த பிடி சார் யார் அப்படிங்கிறது தான் இந்த மீதி கேங்கஸ் கதையே. சுந்தர் சி இந்த படத்துல ஹீரோவும் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. அவர் அரண்மனை படத்துல பேய் கூட தான் சண்டை போட்டு இருந்ததை பார்த்திருக்கோம். இப்ப நிறைய மனுஷன் கூட அவர் சண்டை போடுறாரு. இந்த படத்துல நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் மாஸ் ஹீரோவா இந்த படத்துல வராரு. அவர் கொடுத்த கேரக்டர் அவர் கரெக்டாவே பண்ணியிருக்காரு. கேத்ரின் தெரேசாக்கு இந்த படத்துல ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அங்கங்க சில இடத்துல கிளாம் டால நடிச்சிருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிருக்கு. வடிவேல் சாருக்கு இது ஒரு கம்பேக் படம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அங்க போய்கிட்டு தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அங்கங்க சில ஓகேவான காமெடி தான் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாரு. நிறைய லாஃப்டர் சீன்ஸ் இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் 1 ஹவர்ல அவர் பண்ற கெட்டப்ஸும் சரி, அவர் பண்ற ஆக்ஷனும் சரி, ஒரு கிரிஞ்ச் ஐட்டம்ஸ் இல்லாத ஒரு லாஃப்டரா இருந்துச்சு. மக்கள் நிறைய பேர் ஆடியன்ஸ் சிரிச்சுட்டு இருந்தாங்க. பட் வடிவேல பார்த்த உடனே சில கேங்லாம் சிரிக்க ஆரம்பிச்சு. அந்த காமெடிக்குலாம் நம்ம பொறுப்பு கிடையாது.